ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோட லைஃப் ரீசெட். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வந்துச்சு. ஸோ அதை பிடிச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சூடாக ஒரு கிளாஸ் காஃபி குடித்தாதான் நம்மளால் நெக்ஸ்ட்டு வேலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கிங் மை காஃபி. நெக்ஸ்ட்டு துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தென் ஐ ஸ்டார்டட் க்ளீனிங் மை கிச்சன். ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் பெட்ஷீட் எல்லாம் துவைக்க போட்டுட்டேன். லஞ்சுக்கு பரோட்டா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மூவி பார்த்தோம், 11 மூவி. ஸோ மூவி பார்த்துட்டு we were enjoying our lunch. லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3 வேலை இருந்துச்சு. நோட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, விஷன் போர்ட் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறமேல் பிளான் பண்ணுறது. ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் விஷன் போர்ட் ரெடி பண்ணுறது. இப்போ தான் என்னோடய விஷன் போர்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த விஷன் போர்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டு வீடியோ எண்ட் ஆஃப் திஸ் இயர் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அப்படியே நான் கம்மிங் 3 மந்த்ஸ்க்கான பிளானும் நான் பண்ணிட்டேன். கம்மிங் 3 மந்த்ஸ் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும், பர்சனல் எல்லாமே சேர்த்து நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி நான் கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். மிஷினில் போட வேண்டியதெல்லாம் நேற்றே நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸோடு பேகும் நிறையா வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு கையோட வாஷ் பண்ணேன். ஸோ கையில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் பேக் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். எல்லாமே வாஷபிள் தான். ஸோ இந்த மாதிரி வானத்தில் ஏரோப்ளேன் போகிறது பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். சத்தம் கேட்டாலே ஓடி போய் பார்த்துருவேன். இதுவும் அப்புறம் ட்ரெயின் போகிறது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு இது பார்க்க பிடிக்கும், இப்போ வரைக்கும் என்ன மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவாட்டிட்டு ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒற்றையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணேன். ஸ்டிச்சிங் மிஷினும் டஸ்டெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் எல்லாம் விட்டு வச்சுருந்தேன். ஸோ தட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால் அப்பப்போ நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருவேன். எங்கே நான் ஸ்டேஷ்னரி ஐட்டம் பார்த்தாலும் வாங்கிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக நான் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வேணும் வேணாங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வார்ட்ரோப் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்னரில் இரும்பு பீரோ வச்சுட்டு மற்ற 2 பீரோவையும் நான் இங்கே வச்சுருந்தேன். பட் எனக்கு என்னமோ இது செட் ஆகலை. அண்ட் அகெயின் நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த 2 பீரோ வந்து கார்னரில் வச்சுட்டு இரும்பு பீரோ வந்து அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமேல் வந்து லஞ்ச் சாப்பிட்டாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் வந்து ஈவினிங் மேலே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து 2 ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கூட்டி வீடு துடைக்கிறது. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமேல் நைட்டுக்கு வந்து முட்டை தோசை கார சட்னி கூடவே வந்து நான் கோபி மஞ்சூரி செஞ்சுருந்தேன். அதையும் சாப்பிட்டேன். அண்ட் சாப்பிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ரெகுலராக நான் வந்து டெய்லி நைட் கிச்சன் க்ளீன் பண்ணிடுவேன். So finally this is how my kitchen looks after a deep clean. End of the day மாடியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணேன். So yes, that's it. Thanks for watching. See you all in my next video.